ஓம் நம சிவாய. ஓம் கம் கணபதயே நமः. சுபம் கரோதி தும்பிக்கையனே. எல்லோருக்கும் வணக்கம். அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்றைய 12 ராசிகளுக்கான பலனை பார்ப்போம் நண்பர்களே. தமிழ் தேதி தை 28 புதன்கிழமை. இன்று காலை 11:16 AM வரை நவமி, அதன் பின் தசமி தேதி தொடங்குகிறது. நட்சத்திரம் இன்று மதியம் 12:09 PM வரை அனுசம் நட்சத்திரம் நண்பர்களே. அதன் பின்பு கேட்டை நட்சத்திரம் யோகம். இன்று முழுவதும் சித்த யோகம். சில கணிப்புகளின்படி புஷ்பகல யோகமும் அமைகிறது. சந்திராஷ்டமம் இன்று மேசராசிக்கு. சந்திராஷ்டமம் என்பதால் அந்த ராசினர் புதிய முயற்சிகளில் பயணங்களை தவிர்க்கவும். குறிப்பு: இன்று ராமேஸ்வரம் சுவாமி வெள்ளி கைலாச வாகனத்திலும் அம்பாள் தங்க சிம்மா வாகனத்திலும் திருவீதி உலாவரும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறும். வணக்கம். இன்றைய நாளின் சிறப்பு விருந்தினர் கடகராசி நண்பர்களே. இன்று உங்கள் மனதிற்கு பிடித்தமான சுகபோகங்கள் தேடி வரும். வீடு வாகனம் தொடர்பான கனவுகள் நனவாகும். உங்கள் தாயின் ஆசீர்வாதம் இன்று உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும். இன்று நீங்கள் வாங்கும் ஒரு பொருள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியை தரும் நண்பர்களே. கடகம். அன்பால் உலகே ஆளும் குணம் கொண்ட உங்களுக்கு இன்று உறவினர் மற்றும் நண்பர்களிடையே மதிப்பும் மரியாதையும் கூடும். உங்கள் ஆலோசனை அனைவரும் ஏற்று நடப்பார்கள். இது உங்கள் வாழ்வை வளமாக்கும் ஜோதிட நேரம். இன்னைக்கு புதன் பகவானுக்கு உகந்த கிழமை. புதன் என்றாலே புத்திகாரகன். இன்றைக்கு உங்க புத்தி எப்படி வேலை செய்யும்? கிரகங்களின் சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமா இருக்கா? முக்கியமா இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாரை ஆட்டி பறிக்க போகுது? இதெல்லாம் இந்த வீடியோ நாம் விளக்கமா பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா கடைசியில உங்க ராசிக்கான ஒரு சூட்சும ரகசியத்தை நான் சொல்ல போகின்றேன். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. இன்றைய கிரக நிலை மற்றும் நட்சத்திர விவரம். இன்று காலையில் இருந்து 12:09 மணி வரைக்கும் அனுசம் நட்சத்திரம் இருக்கு. அதுக்கப்புறம் கேட்டை நட்சத்திரம் ஆரம்பிக்குது. சந்திரன் இன்னைக்கு விருச்சிக ராசியில ஆட்சி பலத்தோடு இருக்கார். அதன் காரணமாக இன்னைக்கு மேசராசி நேயர்களுக்கு சந்திராசிரமம் தொடங்குது. மேசராசிக்காரங்க இன்னைக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். மற்ற ராசிகளுக்கு பலன் எப்படி இருக்கணும் இப்போ பார்ப்போம். மேசராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால காலையிலிருந்தே ஒரு தயக்கமே இருக்கு, குழப்பமே இருக்கலாம். பதறாத காரியம் செதறாதுங்கிற மனசுல வச்சுக்கோங்க. புதுசா எந்த ஒரு முதலீடும் இன்னைக்கு வேண்டாம். அதே போல் வண்டி வாகனங்கள்ல போகும்போது போன் பேசிக்கிட்டே போகாதீங்க. சனி பகவான் உங்களை உழைக்க சொல்றார். ஆனால் பலனை எதிர்பார்க்காதீங்க. மௌனமே இன்னைக்கு உங்களுடைய சிறந்த ஆயுதம். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இன்றைக்கு யோகமான நாள். சந்திரன் 7ஆம் இடத்துல பலமா இருக்கிறதால வாழ்க்கை துணையோட ஆதரவு அபாரமா இருக்கும். பிசினஸ்ல புது ஆர்டர்கள் கிடைக்கும். குரு பகவானோட அருள் இன்று இருக்கிறதுனால நீண்ட காலமாக தள்ளிப்போன ஒரு சுபகாரியம் இன்னைக்கு கைவிடும். மகிழ்ச்சியான செய்திகளை வீட்டை தேடி வரும் நண்பர்களே. மிதுன ராசி நேயர்களே, புதன் பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால் இன்றைக்கு உங்கள் பேச்சுக்கு ஒரு தனி மவுசு இருக்கும். எதிரிகள் உங்களை பார்த்து பயப்படுவாங்க. கடன் தொல்லையில இருந்து மீளுகின்ற ஒரு வழி பிறக்கும். ஆரோக்கியத்துல இருந்த பாதிப்புகள் குறையும். ஆனா மற்றவங்க விஷயத்துல ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாதீங்க. இது பின்னாடி சிக்கலை உண்டாக்கும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்க ராசிக்கு பஞ்சமஸ்தானம் பலமா இருக்கு. பிள்ளைகளோட படிப்பு அல்லது வேலை விஷயத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளால உங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகும். சனி பகவான் உங்களுக்கு சில சவால்களை கொடுத்தாலும் குருவோட பார்வை உங்களை காப்பாற்றும். தன்னம்பிக்கையோட இன்னைக்கு நாளை தொடருங்க நண்பர்களே. அடுத்து சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க. வீடு அல்லது ஆபீஸ்ல சில மாற்றங்களை செய்வீங்க. புது வாகனம் வாங்குற யோகம் சிலருக்கு இருக்கு. அம்மாவோட ஆசீர்வாதம் இன்னைக்கு உங்களோட பெரிய பலமா அமையும். உத்தியோகத்துல மேலதிகாரிகள் உங்க திறமையை அங்கீகரிப்பாங்க. இன்றைக்கு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு எதிர்காலத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்து கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கு உங்க தைரியம்,
வேற லெவல்ல இருக்கும். தகவல் தொடர்பு, எழுத்துத்துறை, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். இளைய சகோதரர்கள் மூலமாக ஒரு லாபம் கிடைக்கும். குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும். சனி பகவானின் அருளால் உங்கள் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் இன்றைக்கு கைகூடி வரும். அடுத்து துளாராம் நேயர்களே, பணவரவு இன்றைக்கு சிறப்பா இருக்கும். உங்க தனஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறதால சேமிப்பு உயரும். குடும்பத்தில இருந்த சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் மறைஞ்சு ஒற்றுமை கூடும். சுமையான உணவு மற்றும் ஆடை சேர்க்கை இன்றைக்கு உண்டு. மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் இனிமையா பேசுங்க. காரியங்கள் தானாகவே நடக்கும். அடுத்து விருச்சிக ராசி நேயர்களே, சந்திரன் உங்க ராசியிலேயே ஆட்சி பலமா இருக்கிறதால முகம் பொலிவா இருக்கும். இன்னைக்கு நீங்க தான் எல்லாத்துலயும் முன்னாடி நிற்பீங்க. சனி பகவான் உங்களுக்கு அனுகூலமானவன் இருக்கிறதால தொழில எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். ஆனா பகல் 12:09க்கு மேல கேட்ட நேரம் ஆரம்பமாகிறதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம இதான முடிவெடுங்க நண்பர்களே. அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனா இது எல்லாமே அத்தியாவசிய செலவுகளுக்காகத்தான் இருக்கும். வெளிநாடு அல்லது வெளிமாநில தொடர்புகள் மூலமும் சில லாபங்கள் கிடைக்கும். குரு பகவான் உங்கள் ராசிநாதன் என்பதால் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கூடும். தூக்கம் கொஞ்சம் குறையலாம். தியானம் பண்ணுங்க, மனசு நிம்மதியாகும். அடுத்து மகர ராசி நேயர்களே, லாபஸ்தானம் பலமா இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு பொருள் இன்னைக்கு கைக்கு வரும். சனி பகவான் உங்களை நேர்மையா இருக்க சொல்கின்றார். இதுவே உங்களுக்கு வெற்றியை தரும். அடுத்து கும்பராசி நேயர்களே, பக்கத்துல சந்திரன் இருக்கிறதால தொழில இன்னைக்கு நீங்க ஒரு கிங் தான். புது பொறுப்புகள் உங்களை தேடி வரும். அரசியல் மற்றும் பொது வாழ்வுல இருக்கிறதுனால புகழ் கூடும். தந்தையாரோட உடல்நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அரசாங்கத்தில் இருந்து வர வேண்டிய அனுகூலமான செய்திகள் வந்து சேரும். அடுத்து மீனராசி நேயர்களே, பாக்கியஸ்தானம் சிறப்பா இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கோரிய பிச்சுக்கிட்டு வரணும்னு சொல்லலாம். குரு பகவானின் அருளால் உங்கள் கௌரவம் சமூகத்துல உயரும். நீண்ட தூர பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். ஆன்மீக குருமார்களோட தரிசனம் கிடைக்கும். இன்னைக்கு நாள் உங்களுக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும். நண்பர்களே, இனிவரும் நாட்களை இனிமையாக மாற்ற இன்றைய நட்சத்திர நாயகன் ஆன்மீக சிந்தனையோடு அஸ்வினி நட்சத்திர நேயர்களே, விநாயக பெருமானைப் போல எதையும் முதலாளாக தொடங்கி ஆற்றல் உங்களுக்கு உண்டு. தயக்கம் வேண்டாம். ஒரு அடி எடுத்து வையுங்கள். தெய்வம் உங்களை வழி நடத்தும். இறைவன் அருளால் எல்லோரும் நன்றாக இருப்போம். நன்றி.